ட்ரீம் ஷிப் ஃபோட்டோகிராஃபி. உங்கள் வீட்டில் எந்த ஈவெண்ட் நடந்தாலும் சரி, வெட்டிங் ஃபோட்டோஷூட், ரிசப்ஷன், கப்புள் ஃபோட்டோஷூட், பர்த்டே, என்கேஜ்மெண்ட், ஹவுஸ் வார்மிங் அண்ட் பேபி ஷவர், இது மாதிரி உங்கள் வீட்டில் எந்த ஈவெண்ட் நடந்தாலும் சரி, ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி சிறந்த முறையில் தரமாக எடுத்து தரப்படும். நம்ம ட்ரீம் ஷிப் ஃபோட்டோகிராஃபியில் வெட்டிங் ஈவெண்ட்டுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் இருக்குது. வெறும் 15,999 மட்டுமே. மேலும் விவரங்களுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்ணை தொடர்பு கொண்டு உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் புக் பண்ணலாம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். வாராந்திர ராசி பலன்கள் மே 26ஆம் தேதி முதல் ஜூன் 1ஆம் தேதி வரை உண்டான வார நாட்களுக்கு. இந்த வாராந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த வாரத்திற்குண்டான கிரக நிலவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஷத்தில் புதன் இருக்காரு, ரிஷபத்தில் குரு, சூரியன், சுக்கிரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு, செவ்வாய். இதுதான் இந்த வாரத்திற்கு உண்டான கிரக நிலவரம். இந்த வாரத்தில் சந்திரன் தனுசு ராசியிலிருந்து தன் பயணத்தை துவக்கி தனுசு, மகரம், கும்பம், மீனம் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறாரு. இது இந்த வாரத்தில் வரக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, மே 31ஆம் தேதி 31 மே 2024 அன்னைக்கு மேஷ ராசியில் இருக்கிற புதன் ரிஷப ராசிக்குள்ளே பயிற்சி ஆகிறாரு. அதே சமயம் ஜூன் 1ஆம் தேதி அன்னைக்கு மீன ராசியில் இருக்கிற செவ்வாய் மேஷ ராசிக்குள்ளே வராரு. ஆட்சி பலத்தோடு அமரக்கூடிய வகையில் இருப்பார். அந்த சமயத்தில் சனியின் பார்வையில் 3ஆம் பார்வையில் இருப்பார். இதுதான் இந்த வாரத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள். இந்த வாரத்தில் சந்திரன் தன் இருப்பிடத்தை தனுசு ராசியிலிருந்து தன் பயணத்தை துவக்கிறதுனால ரிஷபராசிக்கு சந்திராஷ்டமம் மே 27ஆம் தேதி மாலை 4:05 வரை. அதன் பிறகு மே 27 மாலை 4:05 முதல் 29/5/2024 இரவு 8:06 வரைக்கும் மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம். அதன் பிறகு 29 மே ராத்திரி 8:06 31 மே இரவு 11:10 வரை கடக ராசிக்கு சந்திராஷ்டமம். இந்த 31ஆம் தேதி மே 31ஆம் தேதி ராத்திரி 11:10 சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம் துவங்கிறது. அது ஜூன் 3ஆம் தேதி விடியற்காலை வரை நீடிக்கின்றது. அதாவது 31ஆம் தேதி ஆரம்பிச்சதுன்னா 31ஆம் தேதி ராத்திரி ஆரம்பிச்சதுன்னா ஜூன் 1, 2, 2ஆம் தேதி ராத்திரி 3ஆம் தேதி விடியற்காலை 1:40 வரைக்கும் சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம். சந்திரன் மீன ராசியில் சஞ்சரிக்கின்ற காலத்தில் இந்த சந்திராஷ்டமத்தை சந்திக்கக்கூடிய ராசிகளான ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம் ஆகிய ராசி நண்பர்கள் இந்த வாரத்தில் ராஜமாதங்கி வழிபாடு செய்வதன் மூலமாக மன நிம்மதியும் வாக்கு சாதுரியமும் வார்த்தைகளால் ஏற்படுகின்ற குழப்பங்களிலிருந்து விடுபடுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். இந்த வாரத்திற்குண்டான பலாபலன்கள் என்ன அப்படிங்கிறத உங்கள் ராசிக்குண்டான பலாபலன்களை இப்பொழுது ஆராய்வோம். மேஷராசி. மேஷராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 9, 10, 11, 12 ஆகிய இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுகின்ற காலத்தில் உங்களுக்கு அபரிமிதமான மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல மாற்றங்கள், குடும்பம் சார்ந்த விஷயங்களில் சில குழப்பங்கள் ஏற்பட்டு பின் சரியாவது போன்ற விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சந்திரன் உங்கள் ராசிக்கு 9, 10 ஆகிய இடங்களில் இருக்கும் பொழுது உங்களுக்கு அலைச்சலை கொடுத்து அதனால் உங்களுக்கு லாபத்தை கொடுப்பார். சந்திரன் லாபஸ்தானத்தில் சனியோடு சேருகின்ற நாட்களான 29 முதல் 31ஆம் தேதி வரை, மே 29லேருந்து 31 வரைக்கும் உங்களுக்கு லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் திடீர் கவலைகள் ஏற்பட்டு பின் சரியாவதற்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் தனலாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதே சமயம் படிக்கின்ற குழந்தைகளுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய தனிப்பட்ட திறமையை வெளிப்படுத்தி அதன் மூலமாக உங்களுடைய சுய கௌரவத்தை நிலைநிறுத்தி கொள்வதற்குண்டான கடுமையான முயற்சி செய்தால் மட்டுமே வெற்றிகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது படிக்கிற குழந்தைகள் கஷ்டப்படணும், கஷ்டப்பட்டால் தான் ஜெயிக்க முடியும். சோம்பல் தன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய நண்பர்கள் விஷயத்தில் யார் நண்பன் யார் எதிரின்னு தெரியாமல் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இதில் ஜூன் 1ஆம் தேதி அன்னைக்கு ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசிக்குள்ளே வரும்பொழுது சனியின் பார்வையில் வராரு. அதனால் உடல் உஷ்ணம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில்
நெஞ்சு பகுதியில் வயிற்று பகுதியில் பிரச்சனைகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கிறதுனால வேளா வேளைக்கு ஒழுங்காக சாப்பிடுங்க. உஷ்ணமான ஆகாரங்களை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். வீடு மனை சார்ந்த விஷயங்களில் பூமி தொடர்பான தொழில் செய்கிறவர்களுக்கெல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு தனலாபத்தை ஏற்படுத்துகின்ற வாய்ப்புகள் இருக்குது. லாபஸ்தானத்தில் சனி இருந்து கொண்டு செவ்வாயை பார்க்கறதுனால உங்களுக்கு பூமி தொடர்பான விஷயத்தில் திடீர் முடிவுகள் எடுக்கக்கூடிய யோகம் ஏற்படும். இந்த ராசியில் பிறந்த வயதானவர்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. உடல் உஷ்ணம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் அதன் காரணமாக ஜுரம் தொந்தரவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற நேரமாக இருக்குது. குடும்பத்தில் அதாவது குடும்பஸ்தானத்தில் 4 கிரக சேர்க்கை 5 கிரக சேர்க்கையில் இந்த வாரத்துக்கு அடுத்த வாரமும் ஏற்படும். இதன் காரணமாக குடும்பத்தில் உறவுகளின் வருகை அதிகரிக்கக்கூடிய நேரம், குடும்பத்தில் புதிய புதிய உறவுகள் வரக்கூடிய நேரம், குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு உறவுகள் வருகை ஏற்படும். வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 4 விதமான வருமானமும் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாளைக்கு பிறகு உங்கள் குடும்பத்தில் பணம் பற்றாக்குறை இல்லாத நாட்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான வாரமாக இருக்கும். விரயஸ்தானத்துக்கு சந்திரன் வருகின்ற மே 31 முதல் ஜூன் 3ஆம் தேதி விடியற்காலை வரை உங்களுக்கு செலவுகள் அல்லது கவலைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த கவலைகள் வீண் கவலைகளாக இருக்கும். செலவுகள் உங்கள் ஆரோக்கிய விஷயத்துக்காக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுவது மட்டுமல்லாமல் தத்தாத்ரேயர் வழிபாடு செய்வது உங்கள் ஆரோக்கியத்தை பேணுவதற்கு வாய்ப்பு இருக்குது. திரையம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வா ருகமிவ பந்தனான் மிருத்யோர் முக்ஷிய மாமிருதாத் எனும் மகா மிருத்யுஞ்சய மந்திரத்தை தினமும் பாராயணம் பண்ணி வாருங்கள். ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். ரிஷபராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வார ஆரம்பத்தில் 26 வாரம் ஆரம்பிக்கிறது ஞாயிற்றுக்கிழமை, 27ஆம் தேதி திங்கட்கிழமை சாயந்தரம் 4 மணி வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் மன சஞ்சலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேய்பிறை சந்திரன் சந்திராஷ்டமம் 8ஆம் இடத்துல மறையிறதுனால உங்களுக்கு ஒரு விதமான பயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசாங்க வகையில் ஒரு பயத்தை ஏற்படுத்துகின்ற சூழ்நிலை, அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரி பாக்கிகள் இல்லை ஏதாவது இன்ட்ரெஸ்ட் ஏதாவது பாக்கி வச்சுருந்தேளோ இல்லை வட்டி ஏதாவது கட்டாமல் இருந்தேளோ அதெல்லாம் உங்களுக்கு மனசில் ஒரு விதமான பதட்டத்தை ஏற்படுத்தும். ஆனால் கவலைப்பட வேண்டாம், எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது. ஆக்சுவலாக இருக்கிறதுலையே அதிகமான நற்பலன்களை அனுபவிக்கக்கூடிய ராசிகளில் ரிஷபராசியும் இருக்கிறதுனால நல்ல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு இருந்து வந்த கவலைகள் விலகும். வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். கணவன் மனைவி உறவில் புதிய அத்தியாயத்தை துவக்குவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. சிலருக்கு திருமணம் நடப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். 7ஆம் இடத்துக்கு குருவின் பார்வை, சூரியனின் பார்வை, இதில் சுக்கிரனின் பார்வையும் இருக்குது. மனசுக்கு பிடிச்சவங்க கிட்ட அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம். கணவன் மனைவி உறவினால் சங்கடங்கள் ஏற்பட்டிருந்ததுன்னா அது செலவை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். ஆனால் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் விரையாதிபதி செவ்வாய் விரயஸ்தானத்தில் இருக்கும் பொழுது, அதாவது இந்த மாதம் ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான நேரமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அவருடைய ஆரோக்கியத்தை பேணுவதற்கு முயற்சி எடுங்கள். இந்த ரிஷப ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளின் அறிவாற்றல் திறமை வெளிப்பட்டு அதன் மூலமாக குடும்ப கௌரவம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்றது. படிக்கிற குழந்தைங்க மட்டும் இல்லைங்க, வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு வளர்ச்சி ஏற்படும். படிக்கின்ற குழந்தைகள் மட்டுமல்லாமல் உடன்பிறப்புகளாலும் ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் ரிஷபராசிக்கு பெரிய பெரிய வளர்ச்சி ஏற்படுகின்ற நல்ல வாரமாக இருக்குது. 9ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால உங்களுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு முயற்சி எடுத்தால் அது அனுகூலத்தை ஏற்படுத்தும். பித்ருக்களின் சாபத்தை நிவர்த்தி செய்வதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். மொத்தத்தில் மன நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் புதன் உங்கள் ராசிக்குள்ளே வராரு. அதனால் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் அங்கே கம்பல்சரி. நீங்கள் இல்லாமல் எந்த முடிவும் எடுக்க மாட்டாங்க. அது வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்படுத்துறதுக்கும் இதே மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். என்ன ஒரே ஒரு விஷயம்னா பிடிவாத குணம் ஜாஸ்தியாகும். அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசியில் பிறந்த பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு 4ஆம் வீட்டு அதிபதியான சூரியன் உங்கள் ராசியிலே இருக்கார். பூமிகாரகன் விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால பூமி தொடர்பான அரசாங்க விஷயத்தில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசாங்கத்துக்கு வரி பாக்கிகள் இருந்ததுன்னா அதை செலவு பண்ணுவீங்க. இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம், பிராயஷ்சித்தம், பிரார்த்தனை ரிஷபராசி நண்பர்கள் செய்ய வேண்டியது
அம்பிகை வழிபாடு, அம்பாள் வழிபாடு செய்வது சிறப்பை ஏற்படுத்தும். ஏன்னா குரு, சுக்கிரன், சூரியன் கிரக சேர்க்கை இருக்கிறதுனால அம்பாள் சிவக சக்தி ஐக்கிய சுரூபமாக ஐக்கிய மத்திய சூக்தத்தையும் வழிபட்டு அது கூடவே அம்பாளையும் சிவனையும் வழிபட்டு வருவதன் மூலமாக மன நிம்மதி ஏற்படும். உங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையும். நல்ல வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகும். மிதுன ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் 27ஆம் தேதியிலேருந்து 29ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. 8ஆம் இடத்துல சந்திரன் தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்க போகிறார், 2ஆம் இடத்தை. அதனால் மனசில் இருக்கிறத எல்லாத்தையும் அப்படியே உளரக்கூடாது. மனசை கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்ணுங்கள். மனசில் இருக்கிற விஷயத்தை வெளியில் சொல்கிறதுனால உங்களுக்கு அவச்சொல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் குடும்பத்தார்கிட்ட உண்மையை சொல்கிறது நல்லது. வெளியார்கிட்ட உண்மையை சொல்லிவிட்டு குடும்பத்தில் இருக்கிறவாள்கிட்ட போய் சொன்னேன்னா அது குடும்பத்தில் நிம்மதியை கெடுக்கும். பண விவகாரங்களில் உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தும். அதனால் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்தவர்களை காட்டிலும் உங்கள் குடும்பத்தாரிடம் உண்மையை பேசுவது நல்லது. விரயஸ்தானத்தில் 3 கிரக சேர்க்கை, அதற்கு பிறகு 31ஆம் தேதிக்கு மேலே 4 கிரக சேர்க்கை ஏற்படுறது. இதன் காரணமாக உங்களுக்கு உங்களுடைய சுய கௌரவத்திற்காக எடுக்கும் முயற்சிகள் செலவுகளை ஏற்படுத்தி அதன் மூலமாக சொத்துக்களை சேர்ப்பதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். சிலருக்கு வண்டி மாற்றம், வீடு மாற்றம் போன்ற விஷயங்கள் ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. அதற்குண்டான மருத்துவ செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பும் இருக்குது. உத்தியோக ரீதியாக, வேலை ரீதியாக உங்களுக்கு இடமாற்றம் ஏற்பட்டதுன்னா அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. லாபஸ்தானாதிபதி செவ்வாய் லாபஸ்தானத்துக்கு வரதுனால உங்களுக்கு இந்த வாரம், அதாவது ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு திரவிய லாபம், வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்றது. வார்த்தைகளில் சற்று உஷ்ணம் அதிகரிக்கும், ஆனாலும் சமாளிச்சிருவீங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் பிறந்த வயது முதிர்ந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய ரீதியான மருத்துவ உதவிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உங்கள் உடம்புல இருந்த வியாதியெல்லாம் விலகி ஓடுறதுக்கு உண்டான மருத்துவ உதவிகள் செலவுகளை கொடுத்தாலும் மருத்துவ ரீதியான முன்னேற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்றது. 8ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு தந்தை வழியில் சில சுப செலவுகள் ஏற்படும். உங்களுடைய வியாபார விஷயமாக, தொழில் விஷயமாக லாபத்தை பெருக்கக்கூடிய யோகம் ஏற்படும். ஸோ லாபம் அதிகரிக்கிறதுக்கு குரு சாதகமாக இருப்பார், சூரியன் சாதகமாக இருப்பார். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அபரிமிதமான லாபத்தை பெறக்கூடிய யோகம் இருந்தாலும் செலவுகளும் அதுக்கு ஈக்குவலண்ட்டாக வந்துட்டே இருக்குது. செலவை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். குடும்ப தேவைகளுக்கு செலவு செய்யும் பொழுது அது லாபத்தை ஏற்படுத்துகின்றது. வெளிநாட்டு பிரயாணங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு வெளிநாட்டிலேருந்து ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அது உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. குறிப்பாக நீங்கள் வெளிநாட்டிலேருந்து இந்த கிரானைட் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அது உங்களுக்கு அபரிமிதமான லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மிதுன ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளின் அறிவாற்றலை பெரிதுபடுத்தி கொள்வதற்கும் விரிவுபடுத்தி கொள்வதற்கும் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேல் படிப்புக்கு முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு செலவுகள் ஏற்பட்டாலும் வருமானத்தை தரக்கூடிய வகையில் படிப்பில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான வாரமாக இருக்குது. இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம், மிதுன ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெற்றோர்களை மதித்து நடந்து வாருங்கள். பெற்றோருக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு உங்கள் வேலையை துவங்குங்க. இந்த வாரம் முழுவதும் பெற்றோர் ஆசீர்வாதம் மட்டுமே உங்களுக்கு கவச்சமாக இருந்து உங்களை காப்பாற்றும். கடகராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் 29ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வருமானத்திற்கு குறைவு இருக்காது. நண்பர்கள் மற்றும் வாழ்க்கை துணை மூலமாக உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. சந்திரன் 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய நாட்களான 27ஆம் தேதி வரை 26, 27 ஆகிய நாட்களில் உங்களுக்கு சில தேவையற்ற அபவாத பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செய்யாத தவறுக்கு உங்களை குற்றம் சுமத்துவாங்க. அது குடும்பத்திலாகட்டும் தொழில் ரீதியாகவும் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இது வளர்பிறை சந்திரனாக இருந்தால் பிரச்சனையே கிடையாது. உங்களுடைய பிரச்சனைகள்லாம் தீர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது தேய்பிறை சந்திரன் 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால 26, 27 ஆகிய நாட்கள் உங்களுக்கு மன உளைச்சலை தரக்கூடிய குற்றச்சாட்டுகளை சுமக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகின்றது. 27 முதல் 29 உங்களுக்கு வருமானம், சந்தோஷம், குடும்ப ஒற்றுமை, கணவன் மனைவி ஒற்றுமை, எங்கேயாவது அவுட்டிங் போகிறது, ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் போகிறது, இப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 29ஆம் தேதி வரை. 29ஆம் தேதி ராத்திரி 8 மணிலேருந்து 31ஆம் தேதி ராத்திரி 11 மணி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள். அதனால் உங்களுக்கு வீண் பேச்சுக்கள், சண்டைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் சனியோடு சேர்ந்த சந்திரன் மனக்குழப்பத்தையும்
குடும்பத்தில் வாக்குவாதத்தையும் ஏற்படுத்துவார். குறிப்பாக கணவன் மனைவி உறவில் ஏற்கனவே பிரிஞ்சிருக்கீங்கன்னா இது மேலும் சிக்கலை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பில் கூட வாக்குவாதங்கள் ஏற்படும். எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கடன் சார்ந்த பிரச்சனைகள், வியாபாரம் சார்ந்த பிரச்சனைகள் இந்த நாட்களில் மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. 31ஆம் தேதியிலேருந்து ஜூன் 3ஆம் தேதி விடியற்காலை வரை சந்திரன் 9ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி செவ்வாயோடு இணைய போகிறாரு. சந்திரமங்கல யோகம் ஏற்பட்டு உங்களுக்கு தந்தை வழியில் அனுகூல பலன்களை ஏற்படுத்தி காரிய வெற்றி ஏற்படுத்தி கொடுப்பாரு. தேய்பிறை சந்திரன் 9ஆம் இடத்துக்கு போனால் அலைச்சலை கொடுப்பாரு. ஆனால் இந்த அலைச்சல் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய அலைச்சல். வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்கள் பேரில் சொல்லப்படுகின்ற அபவாத குற்றச்சாட்டுகள் போன்ற விஷயங்களில் உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நடுவில் சில நாட்கள், அதாவது 27 முதல் 29 சந்தோஷமாக இருப்பீங்க. அதுக்கு முன்னாடியும் சரி, அதுக்கு பின்னாடியும் சரி, ஏதோ ஒரு விஷயம் பதட்டத்தை கொடுத்துட்டே இருக்கும். ஏதோ ஒரு சங்கடம் குடும்பத்தில் இருந்துகிட்டே இருக்குது. வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். என்னதான் லாபஸ்தானத்தில் 4 கிரக சேர்க்கை ஏற்பட்டாலும் இந்த வாரத்தில் மே 31ஆம் தேதியிலிருந்து 4 கிரக சேர்க்கை இந்த லாபஸ்தானத்தில் ஏற்படுறதுனால உங்களுக்கு 3ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறதுனால, அந்த 3ஆம் இடத்ததிபதியும் குருவோடு இணையிறதுனால வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு பதட்டத்தை கொடுத்து வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக உங்களுக்கு வரவேண்டிய அங்கீகாரம் கிடைப்பதில் தாமதம் ஏற்பட்டாலும் அனுகூல பலன்கள் ஏற்படும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உங்களுக்கு இழுபறி நிலைமை மேலும் கீழுமாக தான் இருக்குது. அதனால் அதிகமான செலவுகளும் இருக்கும், அதிகமான வருமானமும் இருக்கும். கடன் பிரச்சனைகள் சற்று கவலையை ஏற்படுத்தும். ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பரிகாரம் என்ன பரிகாரம்னா, எங்களுக்கு நல்லது நடக்கும் சார் அப்படின்னு கேட்டேன்னா, ஆஞ்சநேயர் வழிபாடு தினமும் பண்ணணும். காத்தால விநாயகர் வழிபாடு, சாயந்தரம் ஆஞ்சநேயர் வழிபாடு. அஷ்டம சனி பாதிப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கு தேவையற்ற பேச்சுக்கள், வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பதற்கு ஆஞ்சநேயரை வழிபட்டு வாருங்கள். முடிஞ்சுன்னா தினமும் காலையில் எழுந்திரிச்ச உடனே குளிச்சுட்டு சுத்தபத்தமாக சுந்தரகாண்டத்தை படிச்சுட்டு உங்கள் வேலையை துவக்குங்கோ. சுந்தரகாண்டத்தில் இருக்கும் நிம்மதியான அனுகூலமான பலன்களைப் போல உங்கள் வாழ்க்கையும் நிம்மதியை அடையும். சிம்மராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் சந்திரன் உங்கள் ராசிக்கு 5, 6, 7 மற்றும் 8ஆம் இடங்களில் சஞ்சாரம் பண்ண போகிறாரு. 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய நாட்களான 26, 27 ஆகிய நாட்கள் உங்களுக்கு குழந்தைகள் விஷயத்தில் சற்று மன சஞ்சலம் ஏற்படும். அதாவது வியாபார விஷயத்திலோ, குழந்தைகள் விஷயத்திலோ, உடன் பிறந்தவர்கள் விஷயத்திலோ உங்களுக்கு மன சஞ்சலம் ஏற்படும், கவலை ஏற்படும். பூர்வீக சொத்து விஷயத்தில் வழக்கு ஏதாவது நடந்துட்டு இருந்ததுன்னா அது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. குடும்பத்தில் சில குமைச்சலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. வீண் வாக்குவாதங்கள் ஏற்படுத்தும். ஆனால் அதே சமயம் பார்த்திங்கன்னா சந்திரன் 6ஆம் இடத்துக்கு பயிற்சியாகும் பொழுது குரு பார்வையில் வருது. அதனால் தொழில் ரீதியான கடன் உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. சில பேர் பார்த்திங்கன்னா திடீர்னு பேங்க்கில் ப்ராசஸ் பண்ண அப்ளிகேஷன் கொடுத்தா உடனே சாங்ஷனாக எடுத்து அப்படின்பா. அவளுக்கு எந்த டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸும் இருக்காது. ஆனால் பேங்க்கில் ப்ராசஸ் பண்ணுவாள். உங்கள் நேரம் நல்லா இருந்ததுன்னா பேங்க்காரங்களே உங்கள் வீட்டுக்கு தேடி வந்து லோன் கொடுத்துட்டு போவாங்க. உங்கள் நேரம் சரியில்லைன்னு வச்சுக்கோங்க, அஷ்டம சனியோ இல்லை வேறு ஏதாவது அர்த்தாஷ்டம சனியோ இல்லை தசமஸ்தானத்தில் சனி இருந்தார்னா இல்லை விரயஸ்தானத்தில் சனி இருந்ததுன்னா அலைய வச்சு உங்களுக்கு லோன் கொடுக்காம எல்லா டாக்குமெண்ட்டும் கரெக்டாக இருக்கும். ஆனால் ஏதோ அந்த ஒரு குறிப்பிட்ட பேப்பர் இல்லை சார், அது கொடுத்துருந்தீங்கன்னா லோன் சாங்ஷன் பண்ணியிருப்பாங்கம்மாங்க. அவங்க பேரில் தப்பு சொல்கிறதுக்குள்ள நமக்கு நேரம் சரியில்லைன்னு நம்ம விட்டுட்டு போனோமே தவிர அவள் கூட சண்டை போட்டுன்னு இருக்க முடியாது. அதனால் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுத்த காரியத்தில் அனைத்து விதத்திலும் லாபத்தை தரக்கூடிய, மாற்றத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. தொழில் முன்னேற்றம் ஏற்படும். உங்களுக்கு வருமானத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற நாட்கள். இந்த வார கடைசியில் மே 31 டு ஜூன் 3ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள். சனி கூட இருந்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. செவ்வாயோடு இணைகிறாரு. செவ்வாய் சந்திரன் சேர்க்கை ஏற்படுகின்றது 31/1 ஆகிய நாட்கள். 1ஆம் தேதியிலேருந்து செவ்வாய் வந்து உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிடுறாரு. ஸோ அந்த இடத்துல வந்து, அதாவது மீன ராசியில் வந்து சந்திரன் ராகு சேர்க்கை ஏற்படுகின்ற காரணத்தினால அனாவசியமான மனக்குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வார கடைசியில். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மனசில் சஞ்சலத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறத தவிர்க்கிறது புத்திசாலித்தனம். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு உங்களுக்கு அனுகூலமான நற்பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும். வியாபாரத்தில் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படும். உடன்பிறப்புகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகுவதற்கு வாய்ப்பு இருக்குது. தசமஸ்தானத்தில் 4 கிரக சேர்க்கை மே 31ஆம் தேதியிலிருந்து ஏற்படுறதுனால தொழில் ரீதியாக சிலருக்கு மாற்றங்கள் ஏற்படும். உத்தியோக ரீதியாக சிலருக்கு மாற்றங்கள் ஏற்பட்டு
அதற்கேற்றார் போல உங்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது. சூரியன் தசமஸ்தானத்தில் இருக்கிறதுனால அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய குலதெய்வ பிரார்த்தனை பண்ணுங்கள். குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிவிட்டு இந்த வாரத்துக்கு உங்கள் ஆரோக்கியத்தை பேணுவதற்கு ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள், தத்தாத்திரேயர் வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு மன நிம்மதியும் ஆரோக்கிய முன்னேற்றமும் ஏற்படும். கன்னி ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 4, 5, 6, 7 ஆகிய இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ண போகிறாரு. அதில் 7ஆம் இடத்தில் இருக்கிற செவ்வாய் இந்த வார கடைசியில், அதாவது ஜூன் 1ஆம் தேதி அன்றைக்கி 8ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி 2ஆம் இடத்தை பார்க்க போகிறாரு. இதனால் உங்களுக்கு எதிரிகளிடமிருந்து வர வேண்டிய பழைய பாக்கிகளை சண்டை போட்டாவது வாங்கிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சண்டை போட்டு வாங்கிட்டு வருவீங்க, சண்டை போட்டாவது பணத்தை திரும்ப பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் சண்டை போடுறதுல நியாயமான சண்டையாக இருக்கணும். அதே சமயம் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குழந்தைகள் விஷயத்தில் அலைச்சல் ஏற்படும். மொத்தத்தில் இந்த வாரம் முழுவதுமே வீண் அலைச்சல் ஏற்படும். குடும்பத்துக்காக அலைச்சல், குழந்தைகளுக்கான அலைச்சல், வாழ்க்கை துணைக்கான அலைச்சல், உங்களுடைய நண்பர்களுக்கான அலைச்சல், கடன் சார்ந்த அலைச்சல், ஆரோக்கியம் சார்ந்த அலைச்சல், இப்படி எல்லாத்துக்குமே அலைச்சலை சந்திப்பீர்கள். தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாயாருடைய ஆரோக்கியத்தில் இத்தனை நாளாக இருந்த பிரச்சனை இல்லை, திடீர்னு திரும்ப வரா மாதிரி சூழ்நிலை வருது. அதனால் அவருடைய ஆரோக்கியத்தை பேணுவதற்கு முயற்சி செய்யுங்க. வீடு மனை சார்ந்த விஷயங்களில் சில மாற்றங்களை செய்வதற்கு முயற்சி எடுத்தீங்கன்னா இந்த வாரம் இழுபறி நிலைமையை ஏற்படுத்தும். ஏன்னா தேய்பிறை சந்திரன் அலைச்சலை கொடுப்பாரு. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் சனி 6ஆம் இடத்தில் இருக்கிறதுனால கடன் பிரச்சனைகள் பெரிதாக பாதிப்பை ஏற்படுத்தாது. ஸோ இந்த கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தொழில் ரீதியாக சில முதலீடுகளை செய்வதற்குண்டான முயற்சிகள், கடன் உதவிகள் கிடைப்பதன் மூலமாக அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. தந்தை வழியில் ஆதாயம் ஏற்படும். உங்ககிட்ட ஒரு டிஃபரன்ஷியல் திங்கிங் இருக்கும். அதாவது டிஃபரன்ஷியல் திங்கிங்னால் புது விதமான யோசனைகளை செயல்படுத்துவதற்கு முயற்சி பண்ணுவீங்க. உங்களுடைய திங்கிங்கை வித்தியாசமான யோசனைகளை பயன்படுத்துவதன் மூலமாக முன்னேற்ற பாதையில் பயணிப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். சிலருக்கு வண்டி வாகன சேர்க்கை, சிலருக்கு வீடு மனை மாற்றுதல், ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆகுதல்னு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூத்த சகோதரர்களால் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. உங்கள் மூத்த சகோதரர்களின் ஆரோக்கிய விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு வளர்ச்சி ஏற்படுறதுக்கு உண்டான நேரம். வழக்கு சார்ந்த விஷயங்களில் காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூர்வீக சொத்து விஷயம், அப்பா கிட்டேருந்து வரக்கூடிய சொத்தில் பங்கு பிரிக்கிறதுல பிரச்சனை அப்படின்னா இந்த வாரம் பேச்சுவார்த்தையின் மூலமாக அனுகூலத்தை ஏற்படுத்திக்கலாம். ஸோ மொத்தத்தில் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நிதானமாக பேசினால் மட்டுமே தான் உங்களுக்கு காரிய பலிதம் ஏற்படும். அதிகாரமாக பேசினீங்கன்னா நடக்காது. ஆனாலும் உங்களுக்கு அதிகாரமாக பேசுகிற மாதிரி தான் வருது, கவனமாக இருந்துக்கோங்க. இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம், அதாவது கன்னி ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தேன்னா, முருகப்பெருமானை வணங்குங்கள். முருகனுக்கு உண்டான மந்திரங்களை பாராயணம் செய்து வருவதன் மூலமாக உங்களுடைய கோபத்தை குறைப்பதற்கும், குறிப்பாக கந்தசஷ்டி கவச்சம், இந்த கந்தசஷ்டி கவச்சமும் சண்முக கவச்சம்னு இருக்குது, இதை ரெண்டையும் பாராயணம் பண்ணிட்டு வாங்க. திருச்செந்தூர் முருகன், பழனி முருகன், திருத்தணி முருகன் ஆகிய முருகனை வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு மன அமைதி ஏற்படும். எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள். துலாம் ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் சற்று வாக்குவாதங்கள் நிறைந்த வாரமாக இருக்கும். கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 30 நாளைக்கு வாக்குவாதம் இருக்கும். எதனால 30 நாளைக்குன்னா, 6ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் 7ஆம் இடத்துக்கு வராரு. அதனால் நீங்கள் யார் கூட பேசினாலும் வாக்குவாதம் மிஞ்சக்கூடிய வகையில் தான் இருக்குது. என்ன பேசினாலும் சரி, நீங்கள் கேஷுவலாக ஒரு வார்த்தை, எப்படி சார் சௌக்கியமா அப்படின்னு கேட்டாலே அதுவே ஒரு வாக்குவாதத்தில் போய் முடிகிற மாதிரி தான் இருக்கும். இது குடும்பத்தில் வாழ்க்கை துணையுடன் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் உங்கள் பேரில் வழக்கு தொடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. போலீஸ் கேஸ் ஆகாமல் பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா போலீஸ் கேஸ் ஆச்சுன்னா என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, அனாவசியமான அலைச்சலை தரக்கூடிய வகையில் இந்த வாரம் முழுக்க இருக்குது. சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல 27ஆம் தேதி வரைக்கும் இருப்பார். ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமைகளில் அது உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தி வருமானத்திற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். தன வருமானத்தை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால பண தேவைகள் பூர்த்தியாகும். ஆனால் அதே சமயம் 4, 5, 6 ஆகிய இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணும் பொழுது உங்களுக்கு மன உளைச்சலை தரக்கூடிய விஷயங்கள் நடக்கும். குடும்பத்தில் தேவையில்லாத மனக்கசப்புகள், தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் சஞ்சலம் ஏற்படுதல்,
தாயாருக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் மனபேதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைகளுடன் உங்களுக்கு மன வருத்தங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடன் பிறந்தவர்களுடன் மனஸ்தாபம் ஏற்படும். உடன் பிறந்தவர்களின் பண தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை உங்களுடைய தேவைக்கு அவங்ககிட்டையும் அவங்களுடைய தேவைக்கு உங்கள்கிட்டையும் வந்துட்டு இருக்காங்க. அதனால் உங்களுக்கு மனஸ்தாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதி சனி பார்வையில் வர்றதுனால உங்களுக்கு கெட்ட பெயர் வரதே பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் தான். நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள், நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தும். உங்கள் எதிரிகளுக்கு, உங்கள் நண்பர்களுக்கு. குடும்பத்தில் வேண்டாத பேச்சுக்களின் மூலமாக பிரிவினையை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக உடன்பிறப்புகள், குழந்தைகள் மற்றும் வாழ்க்கை துணை இவங்க உங்களுக்கு எதிராக செயல்படுறாங்க. ஆக்சுவலாக நீங்கள் தான் அவங்களுக்கு எதிராக செயல்படுறீங்க. அதனால் உங்களுடைய செயல்பாடுகளை மாற்றிக்கொள்வதற்கு முயற்சி பண்ணுவது நல்லது. 8ஆம் இடத்துல 4 கிரக சேர்க்கை ஏற்படுறதுனால குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே உங்கள் பேச்சுக்கு எதிர்வாதம் செய்து உங்களுக்கு நிம்மதியற்ற சூழ்நிலை ஏற்படுத்துவார்கள். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மன உளைச்சலை தரக்கூடிய சங்கடங்கள் நிகழ்கின்ற காரணத்தினால பணப்பற்றாக்குறை இருந்தாலும் சரி, பணம் ஜாஸ்தி அபரிமிதமாக இருந்தாலும் சரி, சந்தோஷத்தை தராது, நிம்மதியை தராது. கடன் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் உங்கள் பேரில் எதுவும் தப்பு இல்லைன்னா கூட நீங்கள் அந்த தப்பை ஏற்றுக்கிற மாதிரி சூழ்நிலை வருது. சாரி சார், நான் தான் தப்பு பண்ணிட்டேன்னு. அதாவது நீங்கள் இறங்கி போகிற மாதிரி இருக்கும். ஆனாலுமே விட்டு கொடுத்து போவது நல்லது. உத்தியோக ரீதியாக சிலருக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டாலும் நீங்கள் செய்யாத ஒரு சில தவறுக்கு நீங்கள் குற்றம் சுமக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதாவது அபவாத பெயர்னு சொல்லுவாங்க. செய்யாத தவறுக்கு அபவாத பெயர். யாரோ தப்பு பண்ணியிருப்பாங்க, அதுக்கு நீங்கள் தான் பலிகடை ஆகிறீங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பரிகாரம், பிராயஷ்சித்தம் அப்படின்ட்டு பார்த்தேன்னா உங்களுடைய குலதெய்வ வழிபாடு செய்கிறது மட்டும் இல்லாமல் பெருமாளை, அதுவும் குறிப்பாக நரசிம்மர் வழிபாடு செய்வதன் மூலமாக செய்யாத குற்றத்திற்கு அபவாத பெயரை சம்பாதிக்காமல் இருப்பதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்தும். விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் சந்திரன் 2லிருந்து 5ஆம் இடத்திற்கு வரைக்கும் ட்ராவல் பண்ணுறாரு. இந்த 2ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடம் தேய்பிரை சந்திரனாக இருக்கிறதுனால சந்தோஷம் இருக்கும், அலைச்சலை கொடுப்பார். வேலை நிமித்தமான அலைச்சல், புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ஆனால் சட்டுன்னு கோபப்படுவீங்க. உங்களுடைய கோபத்திற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், ராசிநாதன் செவ்வாய் 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. சனியின் பார்வையில் வராரு. எதிர்ப்புகள் வலுக்கின்ற நேரம். ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருந்துக்கோங்க. வண்டி வாகன வகையில் ட்ராவல் பண்ணும்போது நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. எப்போவோ ஏதோ ஒரு விஷயம் எங்கேயோ போய் சாப்பிட்டு வந்திருப்பீங்க, அதனுடைய தாக்கம் இப்பொழுது அந்த ஃபுட் பாய்சனிங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய விஷயம் மட்டும் இல்லாமல் உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருப்பது. உங்களுடைய தாயாருக்கும் உங்களுக்கும் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற சூழ்நிலை, வீண் வாக்குவாதங்கள், பிடிவாத குணம் அதிகரிக்கும். உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகளில் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க சப்போர்ட்டிவாக இருந்தாலும் நீங்கள் செய்யக்கூடிய பிடிவாத குணம் காரணமாக, உங்கள் பேரில் இருக்கிற நம்பிக்கை காரணமாக அவங்க அப்படியே சப்போர்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதனால் உங்களுக்கு எந்த விதமான அவச்சொல்லும் ஏற்படாது. பட் இருந்தாலுமே கவனமாக இருந்துக்கிறது நல்லது. ஆரோக்கிய விஷயத்தில் அல்லது கடன் சார்ந்த விஷயங்களில் எதிர்பார்ப்புகளை சற்று தள்ளி வைப்பது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த விருச்சிக ராசியில் பிறந்த சுய தொழில் செய்பவர்களுக்கு தொழில் ரீதியான முயற்சிகளில் புதிய நண்பர்களின் அறிமுகம் அல்லது அரசு அதிகாரிகளின் உதவியை கொண்டு நன்மைகளை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும். அதாவது அவங்க இப்போ வா, அப்போ வா, காத்தால வா, சாயந்தரம் வான்ட்டு அலைய வைப்பாங்க. உங்களுக்கு நேர விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சந்திரன் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய நாட்களான 27 முதல் 29 உங்களுக்கு தன வரவு ஏற்படும். அதுக்கப்புறம் செலவு தான் இருக்கும். ஜாஸ்தியாக இருக்குது. ஜாகிரதையாக இருந்துக்கோங்க. வீண் செலவுகள் அல்லது அலைச்சல்கள் காரணமாக பண விரயம் ஏற்படும். உங்களுடைய கணவன் மனைவி உறவில் மத்தியஸ்தம் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. அவங்கக்கிட்டெல்லாம் கொஞ்சம் நிதானமாக பேசுங்க. அதிகாரத்தோடு பேசிடாதீங்க. ஏன்னா நிதானமாக பேசினா உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும். வழக்கு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பரிகாரம் அப்படின்னா, சூரிய நாராயணர் வழிபாடு செய்வதன் மட்டுமல்லாமல் ஆதித்ய ஹிருதயத்தை தினமும் பாராயணம் பண்ணுங்கள். சூரிய நமஸ்காரத்தை தினமும் 14 தடவை நமஸ்காரம் பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு மனோதிடம் மட்டுமல்லாமல் குருவாக இருந்து அந்த பரமனே உங்களுக்கு வழி நடத்துவான். தனுசு ராசி. தனுசு ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் வார ஆரம்பத்தில் தேய்பிரை சந்திரனாக இருந்தாலும் 26, 27 தைரியத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. ஏன்னா ராசிநாதன் 6ஆம் இடத்துல இருந்து கொண்டு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு, தசமஸ்தானத்தை பார்க்குறாரு. பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம்
எதிரிகளால் ஏற்பட்ட அவமானங்களை களைந்தெறிந்து உங்களுக்கு பதவி உயர்வை கொடுக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான வாரம் இது. சார் நல்லது சொல்கிறீங்களே அப்படின்னா, நல்லது இருந்தாலும் சங்கடமும் இருக்குது. என்ன சங்கடம் அப்படின்னா, 2ஆம் இடத்திற்கு சந்திரன் பயிற்சி ஆகின்ற 27 முதல் 29ஆம் தேதி வரை வாக்குவாதங்கள், வார்த்தை விரயங்கள் ஏற்படும். வீண் பேச்சுக்கள் பேசி உங்கள் குடும்பத்தில் அனாவசியமான மன உளைச்சலை ஏற்படுத்துவீர்கள். அதே சமயம் 27லேருந்து 29லேருந்து 31 உங்களுக்கு சனி சந்திரன் சேர்க்கை உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தினாலும் அலைச்சலை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. அடுத்தவங்களுக்காக அலைஞ்சு தெரிஞ்சு வேலை பண்ணுவீங்க. குடும்பத்தில் உறவுகளின் வருகை உங்களுக்கு அலைச்சலை ஏற்படுத்தும். 31 முதல் ஜூன் 3ஆம் தேதி வரை 4ஆம் இடத்துல செவ்வாய் சந்திரன் சேர்க்கை முதல் 2 நாட்களுக்கு, 31, 1 ஆகிய நாட்களுக்கு. 1ஆம் தேதி செவ்வாய் 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் கடுமையான முயற்சி எடுத்து வெற்றி காண்பீர்கள். அந்த கடுமைக்கு பலன்களை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த கடுமையான முயற்சி அலைச்சலை கொடுக்கும். ஆரோக்கிய விஷயத்தில் உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, ஏன்னா இப்போதைக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் அலைச்சல் ஜாஸ்தி இருக்குது. நேர விரையும், அதாவது நேரத்துக்கு சாப்பிட முடியாது. காத்தால 10 மணிக்கு வர சொல்லுவாங்க, நீங்கள் 9 மணிக்கு போய் உக்காந்திங்கன்னா 3 மணி வரைக்கும் உட்காந்து வைப்பாங்க, வேலை நடக்காது. அதுவும் அரசு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கடன் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இழுபறி நிலைமை ஏற்படும். உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் உங்களுக்கு கடன் சுமையில் பங்கெடுத்துக்க மாட்டாங்க. இதனால் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். ஆனால் அந்த தடுமாற்றத்தை மனோதிடத்தை கொண்டு காரிய வெற்றி ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் ஆரோக்கியத்தில் பாதிப்பு இல்லை, ஆனால் குடும்பத்தில் இருக்கிற உங்களுடைய ஆரோக்கியம், உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியம், உங்களுடைய தாய் தந்தையரின் ஆரோக்கியம், இப்படிப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. குறிப்பாக தந்தையின் ஆரோக்கிய விஷயம் சலனத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தனுசு ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், பிரார்த்தனை அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, சூரிய வழிபாடு பண்ணுங்க. குறிப்பாக காலையில் இந்த சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் உங்கள் மேலில் விழணும். இதை தவிர பெருமாள் வழிபாடு செய்வதன் மூலமாக மன நிம்மதி ஏற்படும். குறிப்பாக ஆஞ்சநேயரையும் சேர்த்து வழிபடணும். எப்படி நாமக்கல்லில் லக்ஷ்மி நரசிம்ம சுவாமிக்கு எதிரில் ஆஞ்சநேயர் நின்று அவருடைய பாதத்தை பார்த்துட்டே இருக்காரோ, அது மாதிரி நீங்கள் ஆஞ்சநேயர் பாதத்தையும் சரி, நரசிம்மர் பாதத்தையும் சரி, ரெண்டு பேரோட பாதத்தையும் பார்த்துட்டே இருக்கணும். பாத பூஜை செய்வதன் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும். பாத பூஜை எப்படி பண்ணணும்னா, துளசி மாலை சாற்றி வழிபடுங்கள். ஆஞ்சநேயருக்கும் சரி, நரசிம்மருக்கும் சரி, துளசி மாலை சாற்றி வழிபடுங்கள். உங்களுக்கு மன நிம்மதி, ஆரோக்கிய நிம்மதி ஏற்படும். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பயம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இந்த வார ஆரம்பத்தில். எதை பற்றின பயம் அப்படின்னா, கடன் சார்ந்த பயம், உங்கள் ஆரோக்கியம் சார்ந்த பயம், வாழ்க்கை துணையின் எதிர்மறை எண்ணங்கள் சார்ந்த பயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது திங்கட்கிழமை சாயந்தரம் 4 மணி வரைக்கும். ஏன்னா விரயஸ்தானத்தில் சந்திரன் இருக்கும் பொழுது, இந்த சந்திரன் விரயஸ்தானத்தில் இருக்காரே அப்படின்னு கேட்டால், உங்களுடைய விரயஸ்தானாதிபதியான குரு 5ஆம் இடத்துல சூரியனோடு சேர்ந்துருக்காரு, சுக்கிரனோடு சேர்ந்துருக்காரு. அதனால் வியாபாரத்திலேயோ குழந்தைகளை பற்றியோ கவலை இருக்காது. வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்களில், அவருடைய வளர்ச்சி சார்ந்த விஷயங்களில், இல்லை வியாபாரத்தில் இருக்கிறவங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் அவங்க விஷயத்தில் அந்த பிஸ்னஸ் எதிரிகள் சம்பந்தமாக பயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் சந்திரன் இந்த வாரத்தில் உங்கள் ராசிக்குள்ளே வராரு. 27 முதல் 29 உங்களுக்கு மன தைரியத்தை தரக்கூடிய நற்செய்திகள் வரும். அதாவது குறிப்பாக உங்களுடைய வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்படும். வழக்கு சார்ந்த விஷயங்களில் அரசாங்க அனுகூலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அரசியல் துறை சார்ந்தவராக இருந்தால் உங்களுக்கு அரசாங்க சப்போர்ட் கிடைக்கிறதுனால பெரிய மாற்றங்களை செய்வதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். நீண்ட நாட்களாக வழக்கு இழுவையில் இருந்ததுன்னா, இந்த வாரத்தில் சந்திரன் உங்கள் ராசியில் இருக்கும் பொழுது 27 முதல் 29 உங்களுக்கு மன நிம்மதியை தரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். 2ஆம் இடத்திற்கு சந்திரன் பயிற்சியாகின்ற 29 முதல் 31 வரை உங்களுக்கு சனியோடு சேர்ந்த சந்திரன் எதிர்ப்புகளை தரக்கூடிய வகையில் இருப்பார். கடன் சார்ந்த எதிர்ப்புகள் அல்லது ஆரோக்கியத்தில் மருத்துவம் சார்ந்த சங்கடங்கள் ஏற்படும். சிலருக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அதுவும் குறிப்பாக 1ஆம் தேதி ஜூன் 1ஆம் தேதி செவ்வாய் 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது மருத்துவ தேவைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது உங்களுடைய கடந்த கால ஆரோக்கியம் சார்ந்த சங்கடங்கள் மீண்டும் தலைதூக்கும். உங்களுடைய ஆரோக்கியம், உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயத்திலெல்லாம் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தில் சந்திரன் 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகின்ற 31ஆம் தேதி முதல் மே 31 முதல் ஜூன் 3ஆம் தேதி வரை உங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். அந்த இடத்துல ராகுவோடு இணைய போகிறாரு, செவ்வாயோடு இருப்பார். ஜூன் 1ஆம் தேதி செவ்வாய் பயிற்சி ஆகிறாரு.
இந்த செவ்வாய் சந்திரன் சேர்க்கையானது பூமி தொடர்பான விஷயத்தில் சில மாற்றங்கள் ஏற்படும். ஆனால் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், வழக்குகளில் வெற்றி அடைவீர்கள். மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்கள் வெற்றியை தரும். கவலைகள் விலகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் தேவையில்லாத சில கவலைகளும் உங்களை தேடி வருவதற்குண்டான வாரமாக இருக்கிறதுனால அனாவசியமாக அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாதீங்க. உங்கள் விஷயத்தை அடுத்தவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணாதீங்க. 5ஆம் இடம், 5ஆம் இடத்துக்கு 4 கிரக சேர்க்கை இருக்கிறதுனால உடன்பிறப்புகள், குழந்தைகள், உங்களுடைய வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு எதிர்ப்புகள் வரும். அல்லது உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் உங்கள் உடன்பிறப்புகளுக்கும் மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வாரத்தில். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தேன்னா, சிவபெருமான் வழிபாடு செய்யுங்கள், மன நிம்மதி ஏற்படும். ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்கள், ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். கும்பராசி, கும்பராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் வார ஆரம்பத்தில் உங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக கொஞ்சம் அலைஞ்சு தெரிஞ்சு வேலை பண்ணுவீங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சந்திரன் உங்கள் விரயஸ்தானத்துக்கு வருகின்ற 27 முதல் 29 உங்களுக்கு நல்ல விஷயத்திற்காக, குறிப்பாக வீடு மனை உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகளுக்காக அலைச்சலை சந்தித்து அது லாபத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே வருகின்ற 29 முதல் 31 உங்களுக்கு சனியோடு சேர்ந்த சந்திரன் உங்களுடைய கடன் சார்ந்த பிரச்சனைகளில் புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவார். அதில் உங்களுக்கு ஒரு நல்லதையும் மாற்றி கொடுப்பார். சிலருக்கு வேலை இழப்பு ஏற்பட்டிருக்கோ அவங்களுக்கு வேலை மாற்றம் ஏற்பட்டு வேலை கிடைப்பதற்கோ அல்லது வேலையில் சேருவதற்கோ யோகம் ஏற்படுகின்றது அந்த சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே வரும்போது. சந்திரன் 2ஆம் இடத்திற்கு போகக்கூடிய நாட்களான 31 முதல் மே 31 முதல் ஜூன் 3ஆம் தேதி வரை உங்களுக்கு தேவையில்லாத சில வார்த்தை விரயங்கள் ஏற்படும். அந்த சமயத்தில் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. உங்களுடைய கணவன் மனைவி உறவில் சிறு மாற்றம் ஏற்பட்டு சிலருக்கு வேறு ஊருக்கு மாற்றல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா யூ வில் பி டிரான்ஸ்ஃபர்டு டு சம் அதர் சிட்டி, வேறு ஊருக்கு, அட்லீஸ்ட் வேறு டிபார்ட்மெண்ட்டுக்காவது ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இடமாற்றம் உங்களுக்கு ஏற்படும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசி நண்பர்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும், உங்களுடைய கௌரவத்தை பேணி பாதுகாக்கிறதுக்காகவே நீங்கள் கஷ்டப்படணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. 4ஆம் இடத்துல 4 கிரக சேர்க்கை அப்படிங்கிறதுனால ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு இருந்து வந்த சங்கடங்கள் விலகிறதுக்கு உண்டான மருத்துவ உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகளில் புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும். தசமஸ்தானத்துக்கு குரு, சூரியன், சுக்கிரன், புதன் ஆகிய கிரகங்களின் பார்வையோட சனியின் பார்வையும் இருக்கிறதுனால கொஞ்சம் மேடு பள்ளம் இருக்குது. அந்த மேடு பள்ளத்தை சமாளிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். வண்டி வாகன வகையில் சில மாற்றங்கள் ஏற்படும். சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படும். 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை காட்டிலும் உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்களில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது சம்பந்தமான அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய கும்பராசி நண்பர்களுக்கு ஓரளவுக்கு இதிலேருந்து லாபம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அபரிமிதமான லாபத்தை எதிர்பார்க்க முடியாது. உங்களுக்கு சேமிப்பை ஏற்படுத்திக்கிறதுக்கு உண்டான லாபம் ஏற்படும். பெரிய லாபம் ஏற்பட முடியாது. வழக்கு ஏதாவது இருந்ததுன்னா அதுலேயும் உங்களுக்கு புதிய முயற்சிகளின் மூலமாக அல்லது புதிய வக்கீலை வைத்து வழக்கறிஞர் வச்சு வாதாடுவதன் மூலமாக வெற்றிகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கும்பராசியில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு இந்த வாரம் சண்டை சச்சரவுகள் அதிகரிக்கும். நீங்கள் என்ன தொழில் பண்ணாலும் சரி, நீங்கள் பேசுகிறதே வம்புக்கு தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கவனமாக பேசுங்க. இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, அம்பாள் வழிபாடு செய்யுங்கள். அம்பாளை தினமும் பிரார்த்தனை செய்யுங்கள். துர்கா சப்த ஸ்லோகியை தினமும் பாராயணம் செய்து வருவதன் மூலமாக வார்த்தைகளில் தெளிவை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் வார்த்தைகளால் வில்லங்கம் வராமல் இருப்பதற்கு அந்த அம்பிகையின் துணை உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். மீனராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் தசமஸ்தானத்திலிருந்து சந்திரன் பயணத்தை துவக்கிறாரு. அதுவும் லாபஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால உங்களுடைய மதிப்பு மரியாதை உயர்வது மட்டுமல்லாமல் மூத்த சகோதரர்களின் வளர்ச்சி உங்களுக்கு பெருமிதத்தை ஏற்படுத்தும். இளைய சகோதரர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். உங்களுடைய தந்தை வழியில் ஆதாயம் ஏற்படும். பூர்வீக சொத்து விஷயத்தில் உங்களுக்கு லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் மூலமாகவும் லாபங்கள் பெருகுவதற்குண்டான யோகம் ஏற்படும். குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகி நன்மைகள் ஏற்படும். உங்கள் ஆரோக்கியத்தில் இருந்த சங்கடங்கள் விலகிறதுக்குண்டான மாற்றங்கள் நிகழக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் குடும்பத்தில் தேவையில்லாத சில பேச்சுக்களை நீங்கள் பேசினால் அது எதிர்ப்புகளை கிளப்புவதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்றது.
அதனால் கவனமாக பேசுங்க. யாருக்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் இந்த சர்க்காஸ்டிக் கமெண்ட்ஸ் கொடுக்கறது, நக்கல் நையாண்டி பேச்சு பேசுறது, அடுத்தவங்களை எகத்தாளமாக பேசுகிறதெல்லாம் விட்டுருங்க. அடுத்தவங்களுக்கு மரியாதை கொடுங்க. உண்மையை பேசுங்க. உண்மையை பேசினா உங்களுக்கு மரியாதை கிடைக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசியில் பிறந்தவர்களுக்கு பணம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு மாற்றங்கள் நிகழக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பண பற்றாக்குறை ஏற்பட்டு செலவுகள் அதிகரிக்கும். கடன் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்றது. ஏன்னா 6ஆம் இடத்துக்கு சனி பார்வை. வட்டி கட்டியே என்னால் மாடலை சார்னு சொல்கிறவாள்லாம் நிறைய பேர் மீனராசியில் பார்க்குறேன். சிலருக்கு இடமாற்றம் ஏற்படும், சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும். இதெல்லாம் லாபத்தை தரும். அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நிலைமையில் இருக்கிறவங்க அடுத்தவங்களுக்கு ஏதாவது துணி வஸ்திரம் வாங்கி கொடுங்க. இது உங்களுக்கு ஒரு சிறுமையான சின்ன விஷயத்தில் செய்யக்கூடிய பரிகாரம், சின்ன செலவில். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பூமி தொடர்பான விஷயத்தில் 2ஆம் இடத்தில் இருக்கிற புதன் 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால பூமி தொடர்பான விஷயத்தில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வண்டி வாகன வகையில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு வண்டி வாகன மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதற்கான செலவுகளும் ஏற்படும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம். அதனால் நீங்கள் கவலைப்பட வேணாம். வாழ்க்கை துணைக்கு உடம்பு சரியில்லையே, அவங்களுக்கு ஏதாவது ஹாஸ்பிட்டலில் எதுவும் கிடையாது, எல்லாமே சரியாகக்கூடிய நேரம். நண்பர்களின் ஆலோசனையின் பேரில் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு வியாபார லாபத்தை ஏற்படுத்துகின்றது. புதிய பதவி அல்லது செல்வாக்கு மிக்க நபரின் துணையை கொண்டு உங்களுக்கு சிக்கல்களை தீர்ப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான வாரம் இது. ஆனால் எல்லாமே அலைச்சல் இருக்கும். எந்த விஷயம் எடுத்தாலும் ஒரு நிமிஷம் போனோமா முடிச்சோமான்னு வரமாட்டீங்க. போயிட்டு திருப்பி வந்துட்டுன்னு அலைச்சலை சந்திக்கக்கூடிய வாரமாக இருக்கிறதுனால உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீண் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மீன ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்குறவாளுக்கு சொல்லக்கூடிய பரிகாரம் என்னென்னா, குரு வழிபாடு பண்ணுங்கள், குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். அதே சமயம் சிவபெருமான் வழிபாடு செய்யுங்கள். சிவனையே குருவாக ஏற்று வழிபட்டாலும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். சிவனன்றி ஓர் அணுவும் இல்லை என்பதை உணரக்கூடிய வாய்ப்பு இந்த வாரத்தில் வந்ததுன்னா, உங்களைப் போல் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் யாரும் இல்லை என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.